வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததால் 4 மாவட்டங்களும் வெள்ளத்தில் மூழ்கியே காணப்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் பேனர்கள் தண்ணீரில் மிதந்துள்ளது. இவர்களின் ஆட்சியில் மொத்த தமிழ்நாட்டு மக்களும் மாறி மாறி வெள்ளத்தில் மிதக்கின்றனர். இவர்களும் மிதக்கத்தான் செய்கிறார்கள் என்று கூறி அப்பகுதி மக்கள் வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். உண்மையில் மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த கனமழையால் சென்னை வெள்ளக்காடாக மாறி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்து உண்ண உணவு, தண்ணீர் கூட இல்லாமல் மக்கள் அவதியடைந்திருந்தனர். சென்னையில் கனமழை பெய்யும் என்று முன்னதாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த போது ரூபாய் 4000 கோடி செலவில் மழைநீர் வடிகால் பணிகளை செய்து முடித்திருப்பதாகவும் அதனால் சென்னையை மழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிவிடலாம் என்று திமுகவினர் கூறினர். இதை நம்பிய மக்கள் முதல் நாள் மழைக்கு அதிக பாதிப்புகளை சந்தித்து திமுகவினர் தங்களை ஏமாற்றிவிட்டதை வெளிப்படையாகவே கூறியுள்ளனர். தற்போதும் தென் மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே அறிவித்தும் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருந்தது என்றே கூறப்படுகிறது. பொதுமக்களின் வீடுகளில் கீழ்த்தளம் முழுவதும் மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்தும் வீடுகள் இடிந்து விழுந்தும் உணவு, தண்ணீர் இல்லாமல் திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்கள் கஷ்டப்படுவதாக பலரும் தெரிவித்து வருகின்றனர். திமுகவினரின் ஆட்சி சரியில்லையா அல்லது அலட்சியமா என்று பெரும் விவாதமே தற்போது எதிர்க்கட்சியினரிடையே கிளம்பியுள்ளது கவனிக்கத்தக்கது.